குட் மார்னிங் ஆல் வெல்கம் டு சாட்டர்டே சீரீஸ். ஸோ நம்ம ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் புக்கோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம யார் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிரியங்கா சோப்ரா இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து 2016 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படிங்கிற இடத்துல டைம் மேகசின் ரிலீஸ் பண்ணிடுற லிஸ்ட்டில் வந்து இவங்க பேரும் இருந்தது. ஸோ இந்தியன் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட். ஒரு 100 டாப் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படியே அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் இவங்க வந்து நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. இவங்களுமே நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அண்ட் ஸ்லோலி மேவா ஹாலிவுட் பக்கம் போயிட்டாங்க. ஸோ நிறையா ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் என்வாயன்மெண்ட்டை பற்றி, ஹெல்த் எஜுகேஷன் பற்றி, விமென்ஸ் ரைட்ஸை பற்றி அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி இவங்க நிறையா பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டான டான்ஸர்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறது வந்து யோகா தான் ரொம்ப இவங்க பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப டோண்டாக பர்ஃபெக்ட் பாஸ்சர் கிடைக்கும் யோகா ப்ராப்பராக பண்ணுற மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேரி காம் படத்துக்கு நடிக்கும்போது அவங்க மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கு யோகா பண்ணி. பட் ஆனால் வந்து ஒரு அத்லீட் மாதிரி லுக் கொடுக்கறதுக்காக டோன்டு பாடி, ஹை ஸ்டாமினா இருக்கணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து வெயிட் ட்ரைனிங்கை விட ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம பாடியை சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ பாடி வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. உங்கள் வெயிட் லாஸாக இருக்கட்டும், உங்கள் ப்ராக்ரஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோகாவும் பண்ணியிருக்காங்க, கூடவே ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே ரொம்ப ஹை மெட்டபாலிசம் இருக்கும். நம்ம நோட் பண்ணோம் எல்லா ஆக்டர்ஸுமே இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஹை மெட்டபாலிசம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ என்ன சாப்பிடும்போதும் ஈஸியாக அவங்களுக்கு ஜீரணமாக இருக்குது. ஸோ அதுதான் சீக்ரெட் பிஹைண்ட் இவங்க. எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து ஸ்மால் மீல்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் மேரி காம்காக அவங்க ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க சிஸ்டம்கே கிட்டத்தட்ட ஷாக் கொண்டு வந்துருச்சு. ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அவங்க பாடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மஸ்குலராக கொண்டு வரணும், ரொம்ப பல்கியாகவும் கொண்டு வந்துடக்கூடாது, ஒரு அத்லெட் லுக் கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேரி காம் யூஸ்வலாக அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து 14 kilometers மார்னிங் ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் முடிச்சுட்டு ஷேடோ பாக்ஸிங் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஈவினிங் வந்து ஜிம்மில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க அண்ட் ரிங்கில் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து அவங்க பிரெயின் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஸ்பீடும் பவரும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்லியர்லாம் வந்து பிரியங்கா சோப்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமோசாஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை. பட் ஒன்ஸ் அவங்க வந்து மெரிகாம்காக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த சீட் மீலுமே இல்லாமல் ரொம்ப ரிலீஜியஸாக ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு விளைவாக அவங்களுக்கு இந்த படத்துக்காக நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஜங்கை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டாங்க அந்த படம் ஷூட்டிங்காக. அண்டு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சால்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக கொண்டு போயிட்டாங்க. கடைசி ஃபியூ டேஸ் அந்த ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் சால்ட்டே சுத்தமாக எடுத்துட்டாங்களாமா. ஏன்னா பாடி வந்து வாட்டர் வச்சுக்க ஆரம்பிச்சிரும், ப்ளோட்டடாக தெரியும், அவங்க நல்லா டோண்டாக தெரியணும் ஆன் ஸ்க்ரீன்லன்னு சொல்லிட்டு சுத்தமாக சால்ட்டை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆயிலுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி நிறையா குடிச்சிருக்காங்க. ஹோம் குக்ட் ஃபுட் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க, வெளியே சாப்பிடல. டீப் ஃப்ரைட் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வருண் தவன் அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர்க்காக எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்கோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரொம்ப எஜுகேட்டடாக இருந்திருக்காங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்திருக்காங்க. நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி யூகேல தான் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சடனாக திடீர்னு ஃபிலிம் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவரோட ஃபிசிக்குமே சிசில்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே செதுக்கின மாதிரி இருக்கும் இவங்களோட பாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கொண்டு வரதுக்கு அவங்க பயங்கரமாக மெனக்கிடுறாங்க ஆன் ஸ்க்ரீனில். ஸோ அவங்க வந்து ஹீஸ் அ வெரி கிரேட் டான்ஸர். ஆமாம், அதனால அவங்களுக்கு வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பீயிங் அ டான்ஸர். சின்ன வயசுலேருந்தே ஹாலிவுட் ஹங்ஸான சில்வெஸ்டர் ஸ்டாலோன் அண்ட் அர்னால்டை பார்த்து வளர்ந்தனால அந்த மாதிரி ஃபிசிக் வேணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இவங்க வந்து ஆல்சோ ஸ்போர்ட் என்தூசியாஸ்ட் தான் அண்ட் அத்லீட்டாக கூட இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவாங்களாமா. எப்படியாவது ஒரு 1/2 hour ஸ்விம் பண்ணிடுவாங்க. அண்ட் கிரிக்கெட் அண்ட் ஸ்குவாஷும் பயங்கரமாக விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன எப்படி இருந்தால் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்கல்ப்டடான ஆர்ம்ஸ், டோன் லெக்ஸ், வாஷ்போர்ட் ஆப்ஸு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாடியை வச்சுக்கிட்டா தான் ஸ்டாமினா ஹையாக இருக்கும், டெய்லி ஆக்டிவிட்டீஸை நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்களோட ட்ரெயினர் வந்து யார் ரொம்ப வருஷமாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து செலிபிரிட்டி ஃபிட்னஸ் குரு பிரசாந்த் சவந்த்னு சொல்கிறாங்க. இவர் தான் வின்னர் ஆஃப் மென்ஸ் ஹெல்த் பெஸ்ட் பர்சனல் ட்ரெயினருங்கிற அவார்டே வாங்கியிருக்காரு. அவங்க தான் இவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்ணிவிட்டு, ஸோ என்றைக்கெல்லாம் அவர் வந்து ஜிம்க்கு வரத்துக்கு யோசிக்கிறாரோ அன்றைக்கெலாம் அவங்களோட பெஸ்ட்டு லுக்கிங் பாடி எடுத்து அவங்க ட்ரெயினர் வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்களாமா. உனக்கு எப்படி இருக்கணுமா, கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டடாக கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் டே வந்து ரொம்ப மேண்டட்ரி. அது இருந்தால் தான் அடுத்த நாள் வந்து மோட்டிவேட்டடாக திரும்பி வர முடியும் ஒர்க் அவுட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, டெய்லி வார்ம் அப் வந்து 10 to 15, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜாகிங் பண்ணால் ஒரு நாள் ஸ்விம்மிங் போவாங்களாமா. மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கும், கார்டியோ இருக்கும், வெயிட் லிஃப்டிங் இருக்கும். ஆனால் வெயிட் லிஃப்டிங் வந்து அவங்க ரொம்ப பண்ண மாட்டாங்களாமா. ஒரு பேலன்ஸாக ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸ்ட்ரெச்சிங் நிறையா பண்ணுவாங்க. 1 hour கார்டியோ பண்ணுவாங்களாமா. ஸோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க வேறு என்னெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு. அப்புறம் நிறையா வைப்பர் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சில எஸ்பெஷலி எனர்ஜி நிறைய செலவு பண்ணுறக்காக அந்த மாதிரி கற்றுருக்காங்க. சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப பிரேக்கெல்லாம் எடுக்கவே மாட்டாராமா. கிட்டத்தட்ட ஒரு 7 months எந்த சீட்டுமே இல்லாமல் ஒரே ஒரு 1 week 2 week ஹாலிடே மட்டும் போவாங்க. அப்போ தான் பிரேக் இருக்கும், மற்றபடி ரெகுலராக இருப்பாங்க. அண்ட் ஏரோபிக்ஸ் பயங்கரமாக பிடிக்கும் அவருக்கு. பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸிங்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் லைக் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் படத்துக்காக லாங் ஹார்ஸ் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட உடம்போட மசில் மாஸ் எல்லாம் டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி சேலஞ்சிங்கான பார்ட்டியும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மசில் மாஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஹை கார்ப் ஹை ப்ரோட்டீனுக்கு மாறிட்டாங்களாமா, இந்த மசிலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டார். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நீங்கள் அந்த டே ப்ரொசீட் ஆகும்போது நிறையா உங்களையே அறியாமல் நிறையா சாப்பிட்ருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லஞ்சும் ரொம்ப ஹோல்சமாக சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பப்பாயாவாக சாப்பிட்டுக்குவாங்க, பனானா அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க, கிரில்டு ஃபிஷ்ஷு. ஸோ இவரோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஒபெசிட்டி ஹிஸ்ட்ரிலாம் இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாராமா சுகர் டீல் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஹான் அக்தர். இவர் வந்து பாடி அண்ட் பிரெயின்ஸ்னு சொல்லியிருக்காரு. மல்டி டேலண்டட் பர்சனாக இவங்கள சொல்கிறாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்டாமா. ஸோ ஃபிட்னஸ் வந்து அவருக்கு ஹாபி கிடையாது, அதுதான் அவரோட லைஃப் ஸ்டைல். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து எக்டோமார்ஃபிக் பாடி டைப் லீன். அதான் அவர் ஒர்க் அவுட் பண்ணலைன்னா சீக்கிரம் இழைச்சிருவாராமா. வெயிட் கெயின் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மசில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு காஷியஸாக இருந்து தான் பண்ணுவாங்களாமா. இவருக்கு பயங்கரமான ஹை மெட்டபாலிசம். ஏன்னா இவர் வாலிபால் பிளேயர். ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க. 2.5 hours பண்ணுவாங்களாமா ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் மட்டுமே. ஃபேட் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க. ஏன்னா லெக்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆயிருமாமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது. சைக்கிளிங் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்டார் கேஸ் எப்போவுமே ஏறி இறங்குவாங்களாமா. எப்போவாது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. பட் ஷூட்டிங்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே கட் பண்ணிடுவாங்களாமா. நிறைய சாலட்ஸு, கிரில்டு சிக்கன், ஆலிவ் ஆயில், ப்ரௌன் ரைஸ், பிரெட், பிளாக் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. பனானா அப்பப்போ சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்மோக்கிங்லாம் பண்ணவே மாட்டாங்களாமா. ரொம்ப ரேராக ட்ரிங்க் பண்ணுவாங்களாமா. ஹோம் குக்ட் ஃபுட் தான் இவங்களும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நாமெல்லாம் வெளியே ஜாலியாக சாப்பிட்றோம், பட் இவங்கெல்லாம் எவ்வளோ காஷியஸாக இருக்காங்கன்னு இவங்களை பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். மார்னிங் 6:30 எழுந்திரிச்சு ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிடுவாங்க. எவ்ரி 15 days வந்து ஒர்க் அவுட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா பாடி பழகிருமாம்மா. இல்லைன்னா ஹெவி வெயிட்ஸ் ரொம்ப லிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டு வந்து 10:30 தூங்க போயிடுவாங்க. ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட் போட்டு கரெக்டாக அளவாக சாப்பிடுவாங்களாமா. சால்ட் கம்மி பண்ணிப்பாங்க எல்லாருமே. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் பண்ணும்போது ரைஸ் அண்ட் பிரெட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரே சீட் டே வந்து 15 days ஒன்ஸ் வந்து லஸ்ஸி மட்டும் குடிச்சுப்பாராமா. தான் அவரோட சீட்டாமா. மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3500 calorie இன்டேக் இருக்குமாம்மா. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து திடீர்னு ரொம்ப நல்லா டோண்டாக காட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி சீன் வருது ஒரு மூவியில். அப்போ வந்து 5 daysக்கு ஃபுல்லாக லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வெறும் கோகோனட் வாட்டர், பிளெயின் வாட்டர், ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் ஷேக்ஸ், க்ரீன் டீ தான். அப்போ தான் அவ்வளோ நல்ல லுக் வந்திருக்கு ஸ்க்ரீனில். ஸோ நம்ம நினைக்கிறோம் அவங்க எப்போவுமே அப்படி இருக்காங்கன்ட்டு. இங்கே தான் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களும் நம்மள மாதிரி அப்பப்போ நம்ம பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே, ஒரே மாதிரி இருக்கிறதில்ல பாடி. அப்போ மெயினாக ஷூட்டிங் அன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ நல்லா ஸ்க்ரீனில் தெரியுறாங்க. அது வந்து நார்மல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இவரும் 6 times a day சாப்பிட்றாரு. ஒரு மேகசினுக்காக சூப்பர் மாடல் ஷூட்டிங் பண்ணியிருந்தார். அப்போ வந்து கரெக்டாக டெய்லி 5:30 எழுந்திரிச்சிட்டு வராமா. எழுந்திரிச்சிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்லை கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு 2 hours
ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க. வாட்டர் இன்டேக் கரெக்டாக இருக்குமாம்மா. 5 லிட்டர்ஸ்க்கு மேலே போவானு சொல்கிறாங்க. ஏன்னா பாடி வந்து முக்கியமான மினரல்ஸ்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆயிரும் அப்படின்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 6 பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்ட் கூட சாப்பிடுவாங்க. நோ கார்ப் டயட் இருந்தாங்க. ஃபிஷ் நிறையா சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவரோட சீக்ரெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைகர் ஷ்ராஃப். அவங்க வந்து ரொம்ப ஸ்கல்ப்டட் டான்ஸர்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து சன் ஆஃப் எக்ஸ் பாலிவுட் மிஸ்டர் ஜாக்கி ஷ்ரோஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து பாலிவுட்லேயே வந்து ஃபிட்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறக்கு ஒரு ஐக்கன் மாதிரி இருந்திருக்காரு. மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், மெடிடேஷன் பிடிக்கும், இன்டென்ஸ் ஃபோக்கஸ் கொண்டு வருவோம் மெடிடேஷன் பண்ணும்போது. இவர் வந்து 5 feet 11 inches இருந்திருக்காரு. ஃபுட்பால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு இவருக்கு. ரொம்ப ஃப்ளூவிட் பாடி, ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இவருக்கு. ஸோ ரித்திக் ரோஷனோட பாடியை தான் வந்து எல்லாருமே ரொம்ப கொண்டாடிட்டு இருந்த டைமில் இவர் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கரமான ஹெல்த் ஃப்ரீக்கு, டெய்லி ஜிம்முக்கு போவார், ஃபுட்பால் பிடிக்கும், ஜிம்னாஸ்டிக்ஸ் பிடிக்கும். இவர் வந்து ப்ரூஸ்லியோட பயங்கரமான ஃபேன் அம்மா. ஸோ அவரோட ட்ரீம் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் மைக்கேல் ஜாக்சன் ஆர் ப்ரூஸ்லி இவங்களோட பயோபிக்கில் நடிக்கணும் அப்படின்றது இவருக்கு ரொம்ப ஆசை. கிக் பாக்ஸிங் பண்ணுவார் இவர். அதுக்கப்புறம் சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான டிக் வோண்டோ அப்படிங்கிறத கராத்தேவும் கொரியன் டிஃபென்ஸ் மெக்கானிசமும் கம்பைன் பண்ணுவாங்களாமா. பார்க்கரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்க்கர் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக நடிப்பார். பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒர்க் அவுட் ரெஜிம். 7 நாள் ஒர்க் அவுட் பண்ண வராமல் மனுஷன். ஐயோ என்னத்துக்காகிறது பாடி. அப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு. வேணுங்கிறவங்க இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கோங்க. அண்ட் நான் வெஜிடேரியன் தான் இவர். ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். கிராஷ் ரைட்டிங்லாம் இல்லை. ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். எக் ஒயிட்ஸ் அண்ட் ஓட் மீல்ஸ் ஆமாம். மிட் மார்னிங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஷேக் போட்டு குடிச்சுக்குவார். ப்ரௌன் ரைஸ் வித் பாயில் சிக்கன் தான் லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸ் வந்து ப்ரோட்டீன் ஷேக்கு. சீக்கிரம் தூங்கிடணும்னு நினைக்கிறாரு. ஆயிலி ஃபேட்டி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டார். லேட் நைட் பார்ட்டிஸ்லாம் மனுஷன் போக மாட்டார். அவன் சீக்கிரம் படுத்து தூங்கிடுவார். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியமாம்மா. ஸோ இவரோடதுமே வந்து இவரோட டிப்ஸ் என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அடிக்ஷன்ஸ், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங்லாம் இருக்கவே கூடாது. ஜிம்மை ஜாயின் பண்ணுறீங்கன்னா நல்ல ட்ரெயினர் நல்ல ஜிம்மில் போடுங்க. ஏன்னா ராங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்கள் பாடியை வந்து அது ஹார்ம் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாசு. அவங்கள வந்து அப்சல்யூட்லி கார்ஜியஸ்ன்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளவர் கேர்ள் மீதி அவங்க ரொம்ப பாய் லுக்கில் தான் இருந்திருக்காங்க. நல்லா படிப்பாங்க, சார்மிங்காக இருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்களாமா. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு லெவல், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் உமன் இந்த பாலிவுட்னே சொல்லலாம்னு சொல்கிறாங்க. மாடலிங்கை ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே எவென்ச்சுவலாக அவங்க வந்து வந்திருக்காங்க ஃபிலிம் மேக்கிங்கில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபிஷேக் பச்சன் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க நடிச்சிருக்காங்க. பட் அந்த ஃபிலிம் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபிலிம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கரீனா கபூர் வந்துட்டாங்க இவங்களுக்கு பதிலாக. ஸோ ரொம்ப அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க ராஸ் மூவிக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தமிழ் மூவியில் கூட சச்சின் மூவியில் நடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நிறையா தப்பான எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ரொம்ப எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு ஜாயிண்ட் டிசீஸ். அப்புறம் அதிலிருந்து ரொம்ப அழகாக மீண்டு வந்து நிறையா எக்ஸசைசஸ் பண்ணி ரொம்ப சேலஞ்சிங்காக நம்ம ஹெல்த்தி பாடி வச்சுக்கணுங்கிறத ஹெல்த்தை வந்து இவங்க ரொம்பவே பண்ணுறாங்க. ஷீ இஸ் 5 feet 8.5 inches டால். இவங்க எப்படி காலையில் அவங்க டே ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 108 ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்கார் பண்ணிடுறாங்க மாலையிலேயே. அண்ட் டெய்லி 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, கார்டியோ அண்ட் யோகோ. ஸோ நிறைய டிவிடிலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களே ஒரு பேஷண்ட்டுங்கிறனால எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் அவுட் நிறையா இருக்கும். ஸோ பேசிக் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தாங்க. அவங்களுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் அண்ட் நட்ஸ் சாப்பிடுவாங்க. ஏர்லி மார்னிங் வந்து வாட்டரில் லைம் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஆல்மண்ட்ஸ் வந்து சோக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து 6 எக் ஒயிட், ப்ரௌன் பெட், மஷ்ரூம், பாரிஜ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. லன்ச் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குமாம்மா. சப்பாத்தி, தால், அப்பப்போ ரைஸ் சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் அவங்க நல்ல ஒரு ஆப்ஸ் பில்ட் பண்ணுறக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓட்ஸ் அண்ட் சினமன் சாப்பிடுவாங்களாம்மா. சூப்பர் ஃபுட் இதெல்லாம் சொல்கிறாங்க. கிரேப் ஃப்ரூட், ரெட் பெப்பர்ஸ், ஆல்மண்ட்ஸ், சால்மன், அவகடோ, ப்ளூபெர்ரி, க்ரீன் டீ, சிக்கன், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ மெனக்கட்டு எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. அதுதான் இவங்களோட சீக்ரெட். இவங்க சொல்லியிருக்கிற மெனுவில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் நம்ம ஒரு காமன் பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒருக்கையாவது கன்சியூம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் நம்ம வந்து காசு செலவு பண்ணி வேறு சிப்ஸு பிஸ்கட்டுன்னு சாப்பிட்ற இடத்துல அஃப்கோர்ஸ் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இவங்கள மாதிரி நல்லா அவுட்புட் குட் லுக்ஸும் வரும்.
பாடிக்கும் ரொம்ப ஹெல்தி அப்படிங்கிறத நான் இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ணுறேன் இவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் படிக்கும்போது. ஸோ திருப்பவும் இதை நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.